தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் வேதனை அடைந்தனர். சொத்து வரி, குப்பை வரி என பல வரிகளை வசூலிக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தேங்கிய மழை நீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் மாநகராட்சி 63வது வார்டு பகுதியில் தேங்கியிருக்கும் மழைநீர் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே தற்போது மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி முக்கிய அளவிற்கு தேங்கி இருப்பதால் அப்பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 63வது வார்டு கவுன்சிலர் திமுகவை சேர்ந்த ஜோதிக்குமார், ஆனால் ஓட்டு கேட்க மட்டும் அந்த திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் வந்ததாகவும் தாங்கள் நிழல்படக்கூடிய நிலையில அவர் எட்டி கூட பார்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை கூறுகின்றனர். பல்லாவரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கழிவுநீருடன் கலந்த குடிநீரை பருகியதால் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில தற்போது இந்த 63வது வார்டு பகுதியிலேயும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்துள்ள நிலையில மக்கள் விலை கொடுத்து குடிநீரை வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த முக்கிய அளவிற்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரால் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாத துயரத்திற்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் கடும் துர்நாற்றத்துடன் கொசுக்கள் உற்பத்தியாகும் நிலையில நோய் தொற்று பரவக்கூடிய அபாயத்தில் தான் இருக்கிறார்கள். மனித கழிவுகள் மற்றும் இதர கழிவுகளுடன் தற்போது மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்துள்ள நிலையில மாநகராட்சி அதிகாரிகள் கூட இந்த பகுதியில் எட்டி கூட பார்க்கவில்லை என வேதனை தெரிவிக்கக்கூடிய பகுதி மக்கள் உடனடியாக இந்த கழிவுநீருடன் சேர்ந்திருக்கக்கூடிய மழைநீரை அகற்றி துரிதமாக நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் மழை காலத்தில் அமைக்கப்பட்டிருக்க முகாம் ஒன்றிலும் ரெட் கார்பெட் என சொல்லக்கூடிய அந்த மிதியடியை பயன்படுத்தி தான் தற்போது அந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் படுத்து உறங்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பாய் பெட்ஷீட் கூட வழங்காத நிலையில்தான் தாம்பரம் மாநகராட்சி செயல்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். துரிதமாக நடவடிக்கை எடுத்து தங்களுடைய இன்னல்களை போக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தக்கூடிய நிலையில தாம்பரம் மாநகராட்சி என்ன செய்ய போகிறது, ஏது செய்ய போகிறது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது.